அரசியல் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து மக்கள் எதிர்ப்பு எதுவுமே இல்லை. அவர் பேரை கேட்டோடனே மக்களுக்கு ஆனந்தம் தான், சந்தோஷம் தான். அவர் என்ன முடிவு எடுத்தாலும் நாங்கள் ஓகே தான். அவருக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணுவோம். அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் கேட்போம். நாங்கள் அவரோட ஜல்லிக்கட்டுலேருந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். தனியாக நல்லது பண்ணுறதை விட ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனுக்கு வந்துட்டு நல்லது பண்ணால் இன்னும் நிறைய பேருக்கு நல்லது பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து அரசியல் வரணும், எல்லாட்ட மக்களோட விருப்பமும் அதுதான். இவ்வளோ நாள் ஆனால் எதையும் பார்க்க பலனை எதிர்பார்க்காத, கடமை செய் பலனை எதிர்பார்க்காதன்னு மாஸ்டர் சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் அதே தான் நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம். எந்த பலனையும் நாங்கள் எதிர்பார்க்காம தான் மாஸ்டர் கூட நாங்கள் 20 வருஷமாக பயணிச்சிட்ருக்கோம். ஆனால் இப்போ வந்து ஒரு தூண்டுதல் மக்கள் விரும்புகிறாங்க. மக்களுக்கு இன்னும் நிறைய நற்பணிகள்லாம் செய்யணும், கூட இருந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இப்போ அரசியல் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து மக்கள் எதிர்ப்பு எதுவுமே இல்லை. அவர் பேரை கேட்டோடனே மக்களுக்கு ஆனந்தம் தான், சந்தோஷம் தான். அவர் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக ஜெயிப்பார். திருச்சின்றில் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் அவருக்கு செல்வாக்கு இருக்குது. கண்டிப்பாக அவர் ஜெயிக்கணும். திருச்சி மாவட்டத்தில் கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. மாஸ்டர் நீங்கள் அரசியல் கண்டிப்பாக வாங்க, வந்தீங்கன்னா எங்கள் சப்போர்ட் முழுக்க 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 உண்டு உங்களுக்கு மாஸ்டர். நன்றி மாஸ்டர். எல்லாரும் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து சோசியல் சர்வீஸே பண்ணுவாங்க. நிறைய பேர் சமூக சேவையே செய்வாங்க. அண்ணன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு, சமூக சேவை பண்ணிட்டு, யாரும் எதிர்பார்க்காதபடி அவர் வந்து சோசியல் சர்வீஸ்னா அதுக்கப்புறம் வந்து சமூக சேவை என்ன சொல்லிட்டு அவரை பார்த்து தான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து கத்துட்டாங்க. அந்த மாதிரி அவரை பார்த்து ஒவ்வொரு விஷயத்த நாங்கள் வந்து ரொம்ப கேர் எடுக்கிறோம். அப்புறமேட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, அண்ணனை வந்து எல்லாருமே வந்து தாய் தப்பனுடைய ஆசீர்வாதம் தான் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிளெஸிங்கா இருக்கும் அப்படின்ட்டு. லூஸ் மோகன் சார் பத்தி இங்க எத்தனை பேருக்கு தெரியாதுன்னு தெரியாது. அண்ணா அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் நிறைய நான் கொஞ்சம் புக்கெல்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். லூஸ் மோகன் சார் வந்து அவங்களுடைய அப்பா அம்மா செருப்பு அதை வச்சு வந்து பூஜை போட்டிருந்தாங்க, வணங்கினாங்க. இது உண்மையா சொல்லிட்டு நீங்க பாருங்க. அவருடைய ஃப்ரெண்டு வந்து சிவகுமார் சார், அவருடைய லிங்க் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி சொல்லி அவங்க வந்து செருப்பு வச்சு அப்பா அம்மாவுக்கு பூஜை போட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆனாங்க. இவர் வந்து அம்மாவுடைய சிலையை வச்சு தெய்வமாகிட்ட. அப்படி யாருக்குமே இது கிடைக்காது. அவர்கிட்ட நிறைய விஷயம் கத்துக்கலாங்க. அவரு குறிச்சு ஒரு சில வார்த்தை மட்டும்தான். தோளுக்கு தோல் கொடுக்க தோழா நீ வாழ்க, நட்புக்கு உயிர் கொடுக்க நண்பா நீ வாழ்க. பாடு பாடு பாடு, நல்ல பாட்டு ஒண்ணு பாடு, போடு போடு போடு, அவருக்கு வெற்றி மாலை போடு, வெற்றி மாலை போடு. அவரு வந்து இது அரசியலுக்கு தான் வந்து சமூக சேவை பண்ணோம், நிறைய பேர் சேர்க்கணும், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அவர் இப்படி திரும்பி காமிச்சா அவர் பின்னாடி லட்சக்கணக்கான பேர் நிக்கிறாங்க. அவரெல்லாம் பார்க்கக்கூடிய பாக்கியமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவரை கூட வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. எவ்வளவு ஆபரேஷன் பண்ணிருக்காரு, எல்லாரும் விளம்பரத்துக்காக, எல்லாரும் போட்டோ மாரி இருப்பாங்க. ஆனா இவர் நெகட்டிவ் போட்டோ எல்லாருக்கும் தெரியும், நெகட்டிவ் யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி இப்ப அரசியலுக்கு வந்தா இவர் வந்து போட்டோவை தெரிஞ்சு பப்ளிசிட்டி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அண்ணன் வந்து எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்காருங்க. பிறந்தோம் இறந்தோம் சத்தம் அப்படின்லாம் இல்லாம பிறந்தோம் வளர்ந்தோம் சாதிச்சுட்டு சரித்திரத்தில் இன்னைக்கு அவர் நடக்குது. அவர் பின்னாடி வந்து நிறைய பேர் அவர் என்ன முடிவு எடுத்தாலும் நாங்க ஓகே தான். அவருக்காக நாங்க சப்போர்ட் பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணுவோம். அவர் என்ன சொல்றாரோ அதை நாங்க கேட்போம். அவர் போக இடமெல்லாம் நாங்க போவோம். அவர் பேச பேச்சிலெல்லாம் நாங்க இருப்போம். அவர் உட்கார இடமெல்லாம் நாங்க உட்காருவோம். அவர் போகும் இடமெல்லாம் நாங்க போவோம். அவர் பேச பேச்சிலாம் நாங்கள் இருப்போம். எல்லாரும் நம்ம வந்து ரொம்ப சந்தோஷம். நம்ம அவருக்கு சப்போர்ட் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா அவருடைய அன்பை வெளிப்படுத்தி அவரை ஜெயிக்க வச்சு அவர் யாரும் சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணோம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ so much. விஷ் ஆல் தி பெஸ்ட். ஓகே, கடந்த 20 வருஷமா ஜல்லிக்கட்டுலேருந்து நான் சொல்றேன். ராகவா லாரன்ஸ் அண்ணா வந்து நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. வெறும் வந்து இளைஞர்கள் திருநங்கைகள் மட்டும் இல்லை, விவசாயிகளுக்கும் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் அவரோட ஜல்லிக்கட்டுலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். தனியாக நல்லது பண்ணுறதை விட ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனுக்கு வந்துட்டு நல்லது பண்ணால் இன்னும் நிறைய பேருக்கு நல்லது பண்ண முடியும். ஸோ நாங்கள் அவங்கள அரசியலில் கண்டிப்பாக வரவேற்கிறோம். அண்ணா வரணும். இன்னைக்கு வந்து அவர் வந்து பேச போறாரு. நான் என்ன பண்ணணும், ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய இயக்கத்தில் நான் சேர்ந்து செயல்படணுமா, திரு விஜய் கூட சேர்ந்து செயல்படணுமா, இல்லை நான் தனி கட்சி ஆரம்பிக்கணுமா, உங்களோட முடிவு சொல்லுங்கன்னு சொல்றாரு. பொதுமக்கள்கிட்டயே அவர் முடிவு கரெக்ட். அவருக்கு என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க? அண்ணனும் தளபதி சாரும் வந்து ரொம்ப காலத்து ஃப்ரெண்ட்ஸ் தான். எப்படி வந்து ரஜினி சாரோட இதோ அதே மாதிரி தளபதியோடையுமே ட்ராவல் பண்ணியிருக்காங்க. என்னோட தனிப்பட்ட கருத்து அண்ணன் வந்து விஜயனோட சேர்ந்து ட்ராவல் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இது என் தனிப்பட்ட கருத்து. அண்ணன் என்ன முடிவெடுத்தாலும் அது நல்லதாக தான் இருக்கும்.